Dear audience, one of the greatest matches unfolded. Eden Gardens is a good chasing ground. இந்தியாவோட ட்ராக் ரெக்கார்ட் இந்த வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா சேசிங் அவ்வளோவா நல்லா பண்ணல. பிரிங்கிங் பேக் சஞ்சு சாம்சன் வாஸ் அ கில்லர் மூவ். அவர் முழுக்க முழுக்க டீம்கோசரம் ஆடுற ஒரு இண்டிவிஜுவல். அவரோட இண்டிவிஜுவல் மைல்ஸ்டோனை பற்றி கவலைப்படாமல் டீமுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகணுமோ அதை பேஸ் பண்ணி தான் 2 மேட்சாக ஸ்டார்டிங் கொடுத்தாரு. எவ்ரிபடி செட் பெரிய இன்னிங்ஸ் ஆடலையே பெரிய இன்னிங்ஸ் ஆடலையே. வி ஆர் ஜென்ரலி பிஹைண்ட் தட் மைல் ஸ்டோன்ஸ். பட் இந்த மாதிரியான டீம் கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அவங்க கம்பீரும் அதை பேக்கப் பண்ணுறாரு. பிளேயர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆடி கொடுக்குறாங்க. ஸோ வேறெவர் த டியூ கிரெடிட் ஹேஸ் டு பி கிவன், இட் ஹேஸ் டு பி ப்ரொவைடட். அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சஞ்சு சாம்சன் வாஸ் எ சூப்பர் மூவ். ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அட் த டாப் வாஸ் அ மேஜர் ப்ளஸ் ஃபார் இந்தியா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் போல்ட் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ் இன்சைட் த பவர் பிளே. ராஸ்டன் சேஸை பவர் பிளே உள்ள எடுத்துட்டு வரல. சோ மெனி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் போத் அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன். சஞ்சு சாம்சன் உள்ள வந்ததுனால என்ன ஆகுது, அவங்க பவர் பிளே ஓவர்ஸ்ல எஃபெக்டிவா போட முடியாத ஒரு சினாரியோ ஆப்போசிஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி வைஸ் கிரியேட் ஆகுது. வெஸ்ட் இண்டீஸ் பிளேட் பிரில்லியன்ட் கிரிக்கெட். ஷிம்ரான் ஹெட்மயர் வாஸ் சோ ஃபியர்லெஸ். ஷாய் ஹோப் அண்ட் ராஸ்டன் சேஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பன் பண்றாரு. ஷாய் ஹோப்பும் ரொம்ப ஒரு காஷியஸ் இன்னிங்ஸ் தான் அவர் ஆனது. ஸோ ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் ரொம்ப ஒன்றும் கிராண்ட் ஸ்டார்ட்டுக்கு போல வெஸ்ட் இண்டீஸ். மேட்சை திருப்பினவர் ஜஸ்பிரீத் பும்ரா. ஷிம்ரான் ஹெட்மயரோட விக்கெட் இமீடியட்டாக ராஸ்டன் சேஸ் ஒரு ஸ்லோயர் ரன் போட்டு சூரியகுமார் யாதவ் பிரில்லியன்ட் கேட்ச். இது 2 விக்கெட்ஸ் இன் குவிக் செஷன், விச் மீன்ஸ் 2 நியூ பேட்டர்ஸ் அட் த கிரீஸ். அவங்க கொஞ்சம் டைம் எடுத்தாங்க செட்டில் ஆகுறதுக்கு. அந்த பேசிஸில் immediately right bowlers கொண்டு வந்து சூரியகுமார் யாதவ் could control the game. West Indies at the end of their first innings பார்த்தீங்கன்னா definitely 20 runs short. Now coming to the run chase, it was all Sanju Samson's innings. சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஆஸ்பெக்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். காட்ஸ் பிளான் அப்படின்றது யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத ஒரு விஷயம். சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு லைஃப் லெசன் யாருக்குமே கிடையாது. எவ்ரிதிங் வெண்ட் அகேன்ஸ்ட் ஹிம். பிசிசிஐ த வே ஹி ஹேண்டில்ட் ஹிம். செலெக்ஷன்ஸ்க்கு எப்பயோ கொண்டு வந்திருக்கணும். உள்ளே வந்தாலும் பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்காம ஒரு சினாரியோ இருக்கட்டும். சான்ஸ் கிடச்சி ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயரையும் போய் அவரோட ரோலை டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லி அவரோட ரிதம்மை கெடுக்கிற மாதிரியான ஒரு சினாரியோவும் அவருக்கு வந்தது. வென் சச் திங்ஸ் கான்ஸ்டன்ட்லி கீப் ஹிட்டிங் யூ, சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி செல்ஃப் டவுட் மோடில் போகிறதுக்கு நம்ம அதை கொஸ்டினே பண்ண முடியாது. அல்டிமேட் சரண்டர் டு த ஆல்மைட்டி இஸ் வாட் சஞ்சு சாம்சன் டிட். வாட் வி கேன் லேர்ன் அவுட் ஆஃப் சஞ்சு சாம்சன் இஸ் லீவ் இட் டு காட். ஹி ஹாஸ் அ பிகர் பிளான் ஆஃப் திங்ஸ் ஃபார் யூ. அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. எவ்ரிபடி ஹேட் டவுட்ஸ். சஞ்சு சாம்சனா ஒரு ஃப்ளையர் ஸ்டார்ட் கொடுப்பாரு, 20-30 மேலே அடிக்க போகிறது இல்லை, இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம தோற்று போகிறோன்ற ஒரு சினாரியோ கூட கான்ஸ்டன்ட்லி பீப்புள் ஹேட் இட் இன் தேர் மைண்ட். ஏன் சஞ்சு சாம்சனே அந்த செல்ஃப் டவுட் மோட்ல கூட இருந்திருப்பாரு. ஏன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் கிளீனாக சொல்கிறாரு, நானே இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு ஆடி கொடுப்பேன்னுலாம் நான் யோசிக்கவே இல்லைன்னு. பட் ஹீ ஹேட் அ கனெக்ட் வித் த ஆல்மைட்டி தட் ஓகே யூ டேக் கேர் ஆஃப் மீ, ஐ சரண்டர் டு யூ. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி முடித்த உடனே he fell down on his knees and literally prayed and thanked the Almighty. What a beautiful lesson for everybody. அவரோட இன்னிங்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுவோம். வெரி வெரி காம் அண்ட் கலெக்டட் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர். நான் அப்படி தான் சொல்லுவேன். எல்லாரும் ஸ்டார்ட் இருந்தது, பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இருந்தது, பட் தேர் நாட் பிளேயிங் எ பிகர் இன்னிங்ஸ் வேர் சஞ்சு சாம்சன் குட் sort of downplay or play fearless cricket. From start till the end, Sanju Samson had to think about staying in the crease, taking the team home. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருந்தது. He just played according to the scenario, surrendered himself, and then some of the breathtaking shots he played. அந்த பேக் ஃபுட் பஞ்ச் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப் அடிச்சார் பாருங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது, டேலண்ட் எல்லாம் இல்லாமல் இருக்கிற ஆள்லாம் அந்த மாதிரிலாம் ஆடவே முடியாதுங்க. எக்ஸ்ட்ராடினரி ஷாட். நம்ம எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் விராட் கோலி ஹாரிஸ் ராஃப் அந்த ஷாட் அடித்தார், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் பார்ப்பேன். பேக் ஃபுட் பஞ்ச் ஸ்லாம் பேங்க்டு இன் த மிட் ஆஃப் ரீஜன் வித் சச் கன்விக்ஷன் ஆடினார். செகண்ட்,
ஜேசன் ஹோல்டர் வாஸ் bowling டைட் லைன்ஸ். அந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் பாயிண்ட்டில் 2-3 ஷாட்டு கட் ஷாட்ஸ் அடிப்பார் சஞ்சு சாம்சன். ஓ மை காட், அவர் அடித்த சிக்ஸ் எல்லாம் விட அந்த கட் ஷாட் த்ரூ ஆல் அலாங் த கார்பெட் அடித்த பவுண்டரிஸ் தான் இன்னும் கண்ணில் நிற்குது. டு வாட்ச் ஹிம் பிளே, ஈவன் த ஸ்பெக்டேட்டர்ஸ் வேர் கம். ரன் சேஸில் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினது வந்து ஹேட்ஸ் ஆஃப் சேட்டா, அடி போலியானோம். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் டு வாட்ச். டியூ ஃபேக்டர் பற்றி ரொம்ப நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, டியூ ஃபேக்டர் டிட் நாட் பிளே a மேஜர் பார்ட். bowlers குட் grip their ஸ்லோயர் பால்ஸ் ரியலி வெல். நினச்சும் போது யார்க்கர்ஸும் அவங்களால போட முடிஞ்சது. பால் கையில் ரொம்ப ஸ்லிப் ஆகி கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் டியூ ஃபேக்டர் மூலமாக bowling எஃபெக்டிவாக போட முடியாத ஒரு சினாரியோ தான் யூஸ்வலாக கிரியேட் ஆகும். பட் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டில் ஸ்டக் டு தேர் பிளான்ஸ். ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வாஸ் ஹாரிபிள். ஃபீல்டிங் வாஸ் நாட் அப் டு த மார்க் ஃபார் டூ டீம்ஸ் who are playing a typical quarter final match. வருண் சக்கரவர்த்தி போலிங்கை தவிர ஐ திங்க் ஃபீல்டிங்கை ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் ஃபைன்ஸ் பிளேசஸ் இந்த கிரவுண்ட் வேர் ஹி ஹேஸ் டு ஹைட் வருண் சக்கரவர்த்தி. ஒரு கவர்ஸ்லாம் ஃபீல்ட் பண்ண வச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் சூரியகுமார் யாதவ்ஸ் மிஸ்டேக் மோர் தேன் வருண் சக்கரவர்த்திஸ் மிஸ்டேக். அண்ட் திலக் வர்மா கேட்ச் விட்டாரு. அபிஷேக் சர்மா, மை காட், லிட்ரலி வாஸ் நாட் ஸ்விட்ச் ஆன் ஃபார் த மேட்ச். அவர் ரெண்டு கேட்ச் விடும்போதே எனக்கு தெரியும் பேட்டிங்லேயும் அவர் ரன் அடிக்க போகிறது இல்லைன்ட்டு. ஸோ ஆல் த மோர் இட் வாஸ் சஞ்சு சாம்சன்ஸ் இன்னிங்ஸ் விச் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் இந்தியா. ஃபீல்டிங் குவாலிட்டி வெஸ்ட் இண்டீஸ் டிப் ஆகாமல் இருந்ததுன்னா they would have definitely won the match. They would have made 190 look like a 210 or 220, which ideally they should have scored. West Indies dipped their standards in fielding, which helped Team India to score these runs. 190லாம் ஜென்ரலாக அப்படியே ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போகிற ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாதுங்க. வின் த டாஸ் பண்ணி சேஸ் பண்ணதே வந்து பெரிய பெரிய ரிஸ்கி மூவ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லிட்டில் கான்ட்ரிபியூஷன்ஸ் மேக் டீம் சக்ஸஸ். சிவம் துபேவோட 2 ஸ்ட்ரைக்ஸ், டிப்பிக்கலி யார்க்கர் லெங்க் டெலிவரிஸ் அடித்தது வந்து இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் அ பேட்டர் டு ஜஸ்ட் வாக் இன் யார்க்கர் இல்லை லோ ஃபுல் டாஸ் பாலெல்லாம் அந்த மாதிரி பவுண்டரி அடிக்கிறது. சிவம் துபேக்கு ஒரு பெரிய பெரிய சல்யூட். கிரேட் 2 ஸ்ட்ரைக்ஸ். அதே மாதிரி திலக் வர்மாவோட இன்னிங்ஸ், ஓ மை காட், தட் ஸ்லாம் பேங்க் கவர் டிரைவெல்லாம் வந்து ஒரு யுவராஜ் சிங் பார்த்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் ஹீ இஸ் பிளேயிங் த ஃபினிஷிங் ரோல் much better than the number 3 role what he initially was slotted for. நம்பர் 3 எதுக்கு ஆடினாங்கன்னு தெரியும். சூரியகுமார் யாதவ் இஸ் மோர் ஃபிட்டிங் அட் நம்பர் 4. அந்த பேசிஸில் தான் திலக் வர்மாவை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். மும்பை இந்தியன்ஸுக்கு அவர் ஃபினிஷிங் ரோல் தான் பண்ணுறாரு. அந்த பேசிஸில் பார்த்தாலும் வி காட் அவர் பேட்டிங் combination really right during the Zimbabwe encounter. We are just stretching that in the quarterfinal match against West Indies. மிச்ச ரெண்டு மேட்சும் ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்தியா நீட்ஸ் டு ரியலி சேஞ்ச் தேர் காம்பினேஷன். பட் hats off to West Indies for a great campaign. When it comes to T20 cricket, don't ever count out West Indies. They are there in the tournament for sure. India, great rhythm. You have really improvised at the right time with the team combinations to bring back winning ways. 2 more matches to go. இந்த மாதிரியான ஒரு ஹர்டில் தாண்டின உடனே ட்ரெஸ்ஸிங் ரூம் would be more raring to go in the semi-finals and finals. Huge advantage for Team India. இதோட என்னோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ we will cover the preview of the 2 semi-finals with my full panel. Do watch out for that. Sanju Samson, thanks for taking the team through to a semi-finals. Meet you at the other end. Do like, share and subscribe to the channel.